இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக பிறந்தவர், உங்களையும் என்னையும் மீட்க வந்தவர், நல்வழிப்படுத்த வந்தவர். எந்நாளும் உங்களோடு இருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லக்கூடிய மத்தேயு, லூக்கா, யோவான் இந்த நற்செய்திகளில் இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர் உன்னதர், அவர் தாவீதின் குலத்தை சார்ந்தவர், கடவுள் நம்மோடு, அவர் அரசாள்பவர், அவர் ஆயனாக இருக்கிறவர், அவர் உண்மை நோக்கி வழி நடத்துகிறவர், எழுச்சியாக இருப்பவர், வீழ்ச்சியாக இருக்கிறவர் என்ற அருமையான வார்த்தைகள் அவரை பற்றி தரப்பட்டு இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஏதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தையை வாழ்வாக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளத்தில் நீங்கள் அவரை பற்றி எரிய செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான கொண்டாட்டம் என அன்போடு உங்களை வேண்டுகிறேன். கிறிஸ்து பிறப்பு என்றாலே மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள், குடும்பத்தோடு கொண்டாடுங்கள், ஆனந்தமாக கொண்டாடுங்கள், நல்ல விளக்குகளோடு கொண்டாடுங்கள். ஆனால் அன்பானவர்களை, அவரை நமது இதயத்தில் கொண்டாடுகிறோமா என்பதுதான் நாம் கேட்கப்பட வேண்டிய ஒரு பெரிய கேள்வி. என் இதயத்தில் அவர் பிறந்ததின் தன்மை வெளிப்படவில்லை என்று சொன்னால் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணாக போய்விடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மீட்பர், அவரே என் பாதுகாவல், அவரே என் வழிகாட்டி, அவரே என் நல்ல ஆயன், அவரே மிக பெரியவர், அவரே மனிதனானவர், என்னை மாண்போடு உயர்த்திடவும் என்னை மானத்தோடு வாழவும் நல்ல கருத்துக்களை தந்தவர், அதற்காகத்தான் மனிதனாக வந்தார் என்பதை உள்ளத்தில் உணர்ந்தோம் என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பு பெரிய கொண்டாட்டம், ஒரு வெற்றியின் கொண்டாட்டம், ஒரு வாழ்வின் கொண்டாட்டம். யூபிலி 2025 என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த ஆண்டிலே நாம் அறிவித்து கொண்டு இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு பிறந்து 2024 ஆண்டுகளை கடந்து 2025 நுழைகிறோம். யூபிலி ஆண்டு என்று சொன்னாலே வெற்றி, விடுதலை, வாழ்வு, எல்லோரும் சமத்துவம், மன்னித்தோம், மறந்தோம் என்ன நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி இந்த 2025 வருமா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். உக்ரைன் ரஷ்யா போர் வேதனையை தந்து கொண்டு இருக்கிறது. எருசலேம் காசா போர் மனதை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. வீடுகளில், ஊர்களில் அரசியல் தன்மைகள் மனிதாபிமானத்தை குலைத்து கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது. இந்த வேதனையான சமயத்திலே பல தலைவர்கள் தங்களுடைய பதவியேற்பை பெருவிழாவாக கொண்டாடுவதும், சின்ன சின்ன செயல்களை கூட பெரிதுபடுத்துவதும், மனிதம் மறக்கப்படுவதும் வேதனையாக இருக்கிறது. மனிதனை தேடி வந்தார் நம் ஆண்டவர். உங்கள் குடும்பத்திலும் நான் கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நாம் மனிதத்தை தேடுகிறோமா? மனிதம் என்றால் கடவுளை சாயலை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டும். கடவுளை சாயலை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் எல்லாம் பெற்றிட வேண்டும். கடவுளின் சாயலை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மதிப்போடு, மாண்போடு நடத்தப்பட வேண்டும். இத்தகைய எண்ணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்துவிட்டது என்றால் பெரிய வெற்றி. இதற்காகத்தான் கிறிஸ்து பிறப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது. டிசம்பர் முழுக்க விழாக்கள், டிசம்பர் முழுக்க
வண்ண வண்ண விளக்குகள், டிசம்பர் முழுக்க ஏராளமான கொண்டாட்டங்கள், ஆடல் பாடல்கள், உணவுகள், உடைகள். ஆனால் அன்பான சகோதர சகோதரியே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதாபிமானத்தை படைக்கதற்கு தானே இவ்வுலகிற்கு வந்தார். அவருக்கு உறைவிடம் இல்லை, சத்திரத்தில் இடமில்லை, உறைவிடம் இல்லை. இந்த உறைவிடம் எல்லோருக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பான சகோதர சகோதரியே அவர் தன்னை வெறுமையாக்கி மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். வெறும் மாட்டு தொழுவத்தை அழகுபடுத்தி பார்ப்பது அவரின் எண்ணத்தை நிறைவு செய்வது இல்லை. மாறாக என் ஆண்டவர், என் நாயர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே, நான் அவரை போலுள்ள சக மனிதனுக்கு உறைவிடம் கிடைக்க நான் உதவியாக இருப்பேன், வழிகாட்டுவேன் என தலைவர்கள், பெரியவர்கள், இருப்பவர்கள் நினைத்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அர்த்தம் உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிடத்துவதற்கு துணி இல்லை. கந்தை துணியில் அவரை சுற்றினார் அன்னை மரியாள். அன்பான சகோதரி சகோதரியே, அடிப்படை தேவை உடை. அந்த உடை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு ஒன்றுமில்லாமல் பிறந்தார். ஆகவே பிறருக்கு உடை கொடுத்தோமா? நல்ல நல்ல உடைகளை வாங்கி அணிந்து மகிழ்ந்தோமே, கொண்டாடினோமே. சில உடைகளெல்லாம் சில மணி நேரத்திலேயே தூக்கி வீசிவிட்டோமே. பெரிய பெரிய தலைவர்கள் பல்லாயிரம் ரூபாய்க்கு உடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்களே, அதை போடும்போது உங்களுக்கு ஒரு வெட்கம், மானம், ஐயோ ஆண்டவருடைய பிள்ளைகள் உடையில்லாமல் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் எழுந்ததா? கந்தை துணியில் ஆண்டவர் இயேசுவை பொதிந்தார்கள். நாம் அனைவரும் நல்ல உடை வேண்டும் என்பதற்காக தீவன தொட்டியில் அன்னை மரியாள் கிடத்தினார். தீவன தொட்டி உணவு போடும் இடம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூத சமுதாயத்திலே பார்க்கின்றோம், தீவன தட்டி ஆடு மாடுகளுக்கு மட்டும் உணவு போடும் இடம் அல்ல, ஏழைகளுக்கு கூட கோதுமை போன்ற உணவுகளை கொட்டி வைக்கக்கூடிய தொட்டி. அதனிலே அன்னை மரியாள் கிடத்தினார் என்று சொன்னார். அன்பானவர்களே, எல்லோருக்கும் உணவு வேண்டும். உணவாக வந்திருக்கிறேன், நானே வாழ்வு தரும் உணவு, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. பிறருக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தார். அன்பானவர்களே, பிறருக்கு உணவு வேண்டும், எல்லோரும் நல்ல உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் தான் உணவு, உடை, உறைவிடம், அடிப்படை தேவை. 2025 யூபிலி ஆண்டு கொண்டாடுகிறோமே, எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா? இந்த அரசும் அதிகாரமும் பல பல பெரிய பெரிய விழாக்களை எடுக்கிறதே, பெரிய பெரிய பணக்காரர்களை நம்பி இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறதே, அவர்களுக்கு எந்த அரசாவது இல்லை? பெரிய ஆடம்பரங்களை கொண்டாடக்கூடிய இந்த அரசாவது இந்த மக்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் வேண்டும், அதற்காகத்தான் என்னை தலைவனாக்கிறார்கள், அதற்காகத்தான் எனக்கு பொறுப்பு தந்தார்கள் என்ற எண்ணம் இருக்கிறதா? அன்பார்கள், அதுதான் 2025 யூபிலி ஆண்டை கொண்டாடுவது. இந்தியாவிலே நாங்கள் வளர்ந்து விட்டோம் என சொல்லுகிறோம். எவ்வளவு மக்கள் உணவு, உடை, உறைவிடம் இல்லாமல், அடிப்படை தேவை இல்லாமல் இருக்கின்றார்கள். அன்பானால் இந்த அடிப்படை தேவைகள் நிறைவு செய்வதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார். மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். உடை இல்லாமல் பொதிந்து அவர் அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். தீவன தொட்டியில் உணவாக இயேசு வந்தார். ஆக இந்த
அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அன்பான சகோதரனை சகோதரியே, யோவான் நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 3 தான் இயேசு பிறப்பை பற்றி சொல்லித் தருகிறது. மார்க்கு நற்செய்தி இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்வதில்லை, பணி வாழ்வில் ஆரம்பிக்கின்றது. யோவான் நற்செய்தியில் என்ன அருமையான வார்த்தை! வார்த்தை மனு உருவானார், வார்த்தை மனிதரானார், வார்த்தை மாமிசமானார். மாணவர்களை தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கடவுள் உருவமற்றவர், ஆவியாக இருந்தவர், இடியிலும் மின்னலிலும் மேகமூட்டங்களிலும் பேசியவர். அந்த வார்த்தை கடவுள், அந்த வார்த்தை இன்று மனித உரு எடுத்துள்ளது. மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், கடவுள் உருவம் எடுத்தார், நம்மை போல் ஆனார், மனிதரானார், கன்னி மரியிடமிருந்து பிறந்தார். அன்பானவர்களே, இதைத்தான் யோவான் நற்செய்தியின் முதல் அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. மனு உருவானார், மாமிசமானார், கடவுள் உருவத்தை எடுத்தார். பழைய பாட்டை பார்க்கின்றோம், அங்கு உருவமற்றவர், இங்கு உருவத்தை எடுக்கின்றார், நம்மை போல் ஒருவராக மாறுகின்றார். ஆகவே மனித உருவத்தை அல்லது ஒரு சிறிய சுரூபத்தை அல்ல ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்களே, இது பிரச்சனை அல்ல. எதற்காக இயேசு மனித உரு எடுத்தார் என்பதுதான் பிரச்சனை. இன்று பணத்திற்காகவும் காணிக்கைக்காகவும் பல சபைகள் ஆண்டவருடைய அந்த பிறப்பின் அர்த்தத்தை புரியாமல் தேவையற்றவைகளில் பேசி பேசி குழப்பத்தை, நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை, குடும்ப வாழ்வை உருவாக்குவதற்காக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை, அதன் அர்த்தத்தை மறந்துவிடக்கூடாது. இயேசு வார்த்தை மனிதரானார், மனு உரு எடுத்தார், மாமிசமானார், நம்மை போல் ஒருவரானார். இதான் யோவான் நற்செய்தி சொல்லக்கூடிய அருமையான செய்தி. மாமிசமானார், நம்மை போல் ஒருவரானார், மனிதரானார். மத்தேயு நற்செய்தியிலே அழகாக பார்க்கின்றோமே, கடவுள் நம்மோடு, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, நம்மிடையே நம் ஆண்டவர் வருகின்றார். தந்தையாகிய கடவுள் மனிதனாக, மகனாக, இம்மானுவேல் நம்மோடு ஒருவராக வருகின்றார். எதற்காக? நம்மை போல துன்பம், நம்மை போல இன்பம் அனைத்தையும் அடைந்து நல்ல வாழ்வை இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக தர வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மோடு வந்தார். யோசேப்பு ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம். கனவிலே கடவுளின் தூதர் அவருக்கு விழிப்பு தருகின்றார். கடவுளுடைய திட்டம், அவர் மனித உரு எடுப்பது கடவுளுடைய திட்டம். அவர் ஆவியாக இருந்தவர், மனித உரு எடுத்தது கடவுள் திட்டம். அவர் உயிர்த்த பின்பு மீண்டும் தூய ஆவியாக இருக்கிறது கடவுள் திட்டம். யோசேப்பு அந்த கடவுள் திட்டத்திற்கு அடிபணிந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளுக்கும் பாலகன் இயேசுவுக்கும் பாதுகாப்பை தந்தார். கடவுளுடைய திட்டத்தை உள்ளத்தில் கொண்டு யோசேப்பு பாலன் இயேசுவை கையில் ஏந்தினார். அன்பானவர்களே, மத்தேயு அழகாக சொல்கிறதே, கடவுள் நம்மோடு. ஆகவே அவர் மீட்பர், அவர் இவ்வுலக மக்களின் அரசர், நல்ல ஆயர். அன்பானவர்களை, தொடர்ந்து லூக்கா நற்செய்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால் மிக அருமையான செய்தி. வார்த்தை அன்னை மரியாளுக்கு வழங்கப்படுகிறது. அன்னை மரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அருள் நிறைந்த மரியே என்ற வார்த்தை வழங்கப்படுகிறது. இன்னும் சொல்லுகிறார் கபிரியேல் தூதர் கடவுளின் வாயாக, அவர் பெரியவர், அவர் உன்னதர், தாவீதின் அரியணையை அவர் நிரப்புவார், மீட்பர்,
கடவுளின் மகன். அதைத்தான் அன்னை மரியாள் இது எங்கனமாகும், நடைமுறை உடல் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லும் பொழுது தூயாவின் விருப்பம், தூயாவி நிழலிடுவார். அன்னை மரியாள் உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். வார்த்தை மனு உரு வானது. அன்னை மரியாள் வெளி பாலகனாக பிறந்தார். அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறதே. அன்பானவர்களே, நம்மை போல் ஒருவராக பிறந்தார். அன்னை மரி யோசேப்பினுடைய பாதுகாவலிலே வளர்ந்தார். எதற்காக? மனித குலம் மீட்கப்பட, எல்லா மக்களும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள. இதுதான் ஒட்டுமொத்த செய்தி. மனிதம் மேம்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி. மனிதம் உயர்த்தப்பட வேண்டும், மனிதம் மேம்பட வேண்டும். அதற்காகத்தான் மனிதரானார். புறையனத்தான் தாழ்த்தப்பட்டவன், இவன் இஸ்ராயலன், இவன் சமாரியன், இவன் ஒதுக்கப்பட்டவன், இவள் ஆண், இவள் பெண், இவர் இந்த வேற்று நாட்டவன் என்ற எண்ணம் அல்ல. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். மனிதம் உயர்த்தப்பட வேண்டும், கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், அனைத்தும் சமமாக்கப்பட வேண்டும், பாவங்கள் இனி இல்லாத சூழல் இருக்க வேண்டும். எல்லா மனிதனும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் நோக்கம். இந்த பிறப்பை பற்றி நாம் படிக்கும் பொழுதெல்லாம் வெறுமனே ஆடம்பரம், கொண்டாட்டம், ஆடல் பாடல், வெளிச்சம், வெடி இவைகளோடு இருந்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தவறாக இந்த உலகுக்கு சொல்கிறோம் என்பதுதான் உண்மை. மனிதம் மேம்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு தொழுவத்திலே, ஒன்றுமில்லாத ஒரு சூழலிலே பிறந்தார். இன்று நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் நமது மானம் காக்கப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும், மனிதம் உயர வேண்டும். யாரையும் எவரையும் குறைவாக தவறாக சொல்லி அவருடைய மானத்தை குறைக்க கூடாது என்பதெல்லாம் மனிதம் நிறைந்த சொற்கள். நம்முடைய கிறிஸ்து பிறப்பு மனிதம் படைக்கணும், மனிதம் மேம்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரிய, இந்த கருத்துக்களை உள்வாங்கி வாழ முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களில் பிறக்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சாண்டா கிளாஸ் அல்ல செயின்ட் நிக்கோலாஸ் அல்ல கிறிஸ்துவ தாத்தா, இது கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்துவது. கிறிஸ்து பிறப்பு என்பதே ஒரு பரிசு. கடவுள் தன்னையே பரிசாக இவ்வுலக மக்களின் மீட்புக்காக, மாண்புக்காக, மானம் காக்கப்பட தந்தார். மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும். இதைத்தான் கிறிஸ்துவ தாத்தா பரிசு கொடுத்தார். ஏழைகளுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தார். செயின்ட் நிக்கோலாஸ், அதான் சாண்டா கிளாஸ், அதான் கிறிஸ்துவ தாத்தா. அன்பானவர்களே, நமது வாழ்வில் நிலைத்து விடுங்கள். கிறிஸ்து பிறப்பே பரிசு தான், கிறிஸ்து பிறப்பே மனிதம்தான், கிறிஸ்து பிறப்பே மானம் காப்பது தான். இந்த வார்த்தை, இந்த எண்ணம், இந்த இயேசுவின் உள் விருப்பம் வாழ்வாக வேண்டும். இதுதான் கிறிஸ்து பிறப்பு செய்தி, இதுதான் கிறிஸ்து பிறப்பு வாழ்வு. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏக்கத்தோடு நம்மிடம் கேட்பது. நான் உங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை சிலுவை சாவு வரை தந்தேனே, நீங்களும் நல் வார்த்தைகளை பிறருக்கு கொடுங்கள், நல் உதவிகளை பிறருக்கு செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் மட்டும் வாழ்வதற்கு அல்ல, பிறருக்கும் கொடுங்கள். நீங்கள் பதவியில் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சமப்படுத்த திருமுழுக்கு யோவானின் குரல்
உங்களில் ஒலிக்க வேண்டும். இயேசுவின் விருப்பம் தெரிய வேண்டும். பகட்டாக ஆடம்பரமாக வாழ்வதற்காக உங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படவில்லை. அது அரசன் என்றாலும் சரிதான், குரு என்றாலும் சரிதான், எந்த பணியில் இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் மானத்தோடு இருக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் மாண்போடு இருக்க வேண்டும். இத்தகைய நல்ல எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு வாழ்வேன் என கிறிஸ்துவ செய்தியாக எடுத்துக்கொள்வோம். நண்பர்களோடு உறவினர்களோடு நல்ல கிறிஸ்துமஸ் செய்தியை பகிர்ந்து கொள்வோம். இந்த 2025 நான் மாறுவேன். கிறிஸ்துவின் பிறப்பு தன்மையை, உண்மையை, பொருளை உணர்ந்து செயல்படுவேன் என முடிவெடுப்போம். நிச்சயம் கிறிஸ்து பிறப்பு நமக்கு ஆசீர்வாதத்தை, விண்ணக மகிழ்ச்சியை தரும் என்பது முற்றிலும் உண்மை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களுடைய மனிதராக நீர் பிறந்து வந்ததற்கு நன்றி. அந்த பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நாங்கள், ஆண்டவரே, நீ எங்களுக்காக மனிதரானீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சாதாரண ஒரு குடிலில் நீர் பிறந்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தன்னையே உண்மையே அர்ப்பணித்து நாங்கள் இதனை பொருளில் உணர்ந்து வாழ்வில் வெளிப்படுத்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். குழந்தையாக நீர் பிறந்த அந்த நிகழ்வை மாபெரும் நிகழ்வாக இவ்வுலக மக்கள் அனைவரும் 2000 ஜூபிலி 25 கொண்டாடக்கூடிய நாங்கள், ஆண்டவரே, எல்லா மக்களும் நலம் பெற, எல்லா மக்களும் வாழ்வு பெற, ஆண்டவரே, நோய் துன்ப துயரம் வறுமையிலிருந்து விடுதலை பெற, தீமை தவறுகளிலிருந்து விடுதலை பெற, நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள அருளையும் ஆசீரையும் தருவீராக. எங்கள் பாலகன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாப்பி கிறிஸ்மஸ்.